பாமக நிறுவனர் ராமதாஸ் தலைமையில் நடந்த செயற்குழு கூட்டத்துல திமுகவுக்கு எதிராக எந்த தீர்மானமும் நிறைவேற்றவே இல்லை. அவங்க திமுகவை நோக்கி வர்ற மாதிரி ஒரு சமிக்கை இருக்குது. ஒருவேளை திமுக கூட்டணி இதுவும் ஒரு யூகமான கேள்வி. திரும்ப திரும்ப இந்த மாதிரி சலித்து போன புளித்து போன கேள்வியை கேட்க வேண்டாம். திமுக கூட்டணியில் பாமக இணைவதாக வெளியான செய்திகள் குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு விசிக தலைவர் திருமாவளவன் கருத்து தெரிவித்துள்ளார். இதுவெல்லாம் கூட்டணியில் திமுக தலைமையிலான கூட்டணியில் ஒரு குழப்பத்தை உருவாக்குவதற்கான முயற்சியை தவிர அதில் வேறு எந்த உண்மையும் இல்லை அல்லது வலுவான ஒரு வாதமும் இல்லை. கட்சி நெருக்கடிகளை சந்தித்துதான் வளர முடியும். அதிமுக ஆட்சியிலும் எங்களுக்கு நெருக்கடி இருந்தது. அதுபோல ஒவ்வொரு காலகட்டத்திலும் நெருக்கடிகளை சந்தித்து அங்குலம் அங்குலமாக நாங்கள் எங்களை வலுப்படுத்தி வந்திருக்கிறோம். இன்றைக்கு ஒரு அங்கீகாரத்தையும் பெற்றிருக்கிறோம். இதை பொதுவெளியில் நாங்கள் சொல்லுவதால் அவமானப்படுகிறோம் என்பதை போன்ற ஒரு தோற்றத்தை அவர்கள் ஏற்படுத்த முயற்சிக்கிறார்கள். அது உண்மை அல்ல. சார், ஒருவேளை நீங்க அவங்க எல்லாம் சொல்ற மாதிரி நீங்க ஒரு இலக்கு சீட்டை கேட்கறீங்க, திமுக தரல, நிர்பந்திக்குது, நீங்க வேற வழி இல்லை, நீங்க இங்கதான் இருந்தாகணும், கொடுக்குற சீட்டை வாங்கிட்டு நீங்க போட்டி போடுக்கலாம். இது ரொம்ப யூகமான ஒரு கேள்வி. இந்த யூகமான கேள்விக்கு நான் மீண்டும் யூகமான ஒரு பதிலை சொல்ல முடியாது. நாங்கள் எல்லோரும் சேர்ந்து உருவாக்கிய கூட்டணி மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி. அந்த கூட்டணியை வலுப்பெறச் செய்வதும் அதை வெற்றி பெறச் செய்வதும் எங்களுக்கான பொறுப்பு. அது திமுகவுக்கு மட்டுமுள்ள பொறுப்பு அல்ல. திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய ஒவ்வொரு கட்சிக்கும் மக்கள் நீதி மய்யம் உட்பட அந்த கூட்டணியை வெற்றி பெற வைக்க வேண்டியது எங்கள் பொறுப்பு. எங்களுக்கு இடையிலே எத்தனை தொகுதிகளை பகிர்ந்து கொள்கிறோம் என்பது எங்களுக்கு இடையிலான பேச்சுவார்த்தையில் அது முடிவாகும். அது சுமூகமான முடிவாகத்தான் இருக்கும். திமுக தலைமையிலான கூட்டணிக்கும் அதிமுக தலைமையிலான கூட்டணிக்கும் தான் இந்த 26 தேர்தலில் போட்டி அப்படின்னு சொல்றாங்க. அதே நேரத்தில் இந்த ஒரு அங்கீகாரம் பெற்ற ஒரு கட்சியை நெகேட் பண்ணிட முடியுமா நாம் தமிழர் அல்லது ஒரு விஜய் மாதிரி ஒரு ஃபேக்டர் புதுசாக வராங்க. தேர்தல் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சக்தியை பெற்றிருந்தாலும் கூட தேர்தல் போட்டி என்பது இருதுருவ போட்டியாகத்தான் இதுவரையில் நடந்திருக்கிறது. இந்த தேர்தலும் அப்படித்தான் நடக்கும். மூன்றாவது அணி என்பது தமிழ்நாட்டிலும் சரி தேசிய அளவிலும் சரி எடுபட்டதில்லை. அது பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தியதில்லை. அப்படி இதுவரையில் வரலாறு இல்லை. உருவாக்கப்பட்டிருக்கிறது, ஆனால் அது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியதில்லை. இந்த தேர்தலிலும் அப்படித்தான். மக்களை பொறுத்தவரையில் இதுவா அதுவா என்று தீர்மானிக்கிற ஒரு உளவியலில் தான் இருக்கிறார்கள். ஆக திமுக தலைமையிலான கூட்டணியா அதிமுக தலைமையிலான கூட்டணியா என்றுதான் இந்த தேர்தலும் நடக்குமே தவிர அதை தாண்டி உருவாகிற எந்த கூட்டணியும் தமிழக அரசியலில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியாது என்பது கடந்த கால அனுபவங்களில் இருந்து சொல்லுகிற கருத்து. பாமக நிறுவனர் ராமதாஸ் தலைமையில் நடந்த செயற்குழு கூட்டத்துல திமுகவுக்கு எதிராக எந்த தீர்மானமும் நிறைவேற்றவே இல்லை. அவங்க திமுகவை நோக்கி வர்ற மாதிரி ஒரு சமிக்கை இருக்குது. ஒருவேளை திமுக கூட்டணி இதுவும் ஒரு யூகமான கேள்வி. திரும்ப திரும்ப இந்த மாதிரி சலித்து போன புளித்து போன கேள்வியை கேட்க வேண்டாம். யூகமான கேள்விகளுக்கு யூகமாக என்னால் பதில் சொல்ல முடியாது.